சாலை சென்று வந்த கவிஞர் திலகபாமா அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மக்களுக்கான இயக்கத்தை நிறுவி மக்களுக்கான அரசியலை முன்னகர்த்தி சென்று கொண்டிருக்கும் நமது நிறுவனர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும், அரசியல் என்பது இதுவரை இருந்ததல்ல, அரசியல் என்பது நிர்வாகம், அரசியல் என்பது செயல் திட்டம் என தனது ஒவ்வொரு உரையிலும் செயல் திட்டங்களின் மூலமாக நமக்கு நிறுவிக் கொண்டிருக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், மக்களோடு இயக்கத்தின் செயல் திட்டங்களை கொண்டு கலந்துவதற்காக போராடி கொண்டிருக்கும் நமது தலைவர் ஜி.கே. மணி ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, இது ஈரோடு. இந்த மண்ணில் பேசுவதற்காகவே வேண்டி விரும்பி வந்துள்ளேன். இது எப்படிப்பட்ட மண்ணு? தமிழகத்துக்கு சுயமரியாதையை சொல்லிக் கொடுத்த மண். தமிழகம் முழுமைக்கும் சுயமரியாதைங்கிற வார்த்தையை சொல்லிக் கொடுத்த மண். அவரோடு இணைந்து பணியாற்றிய சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு இயக்கம் இருந்தது. தமிழகத்து மக்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கம், சுயமரியாதை இயக்கம். அதில் தலைவராயிருந்த சவுந்தரபாண்டியனாரின் பேத்தி நான், அதில் உபதலைவராயிருந்த பெரியாரின் மண் இது. ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழனோட சுயமரியாதையை திருப்பி நினைச்சு பார்க்கிற ஒரே இயக்கமா இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். எதுல இருந்து சாட்சி சொல்ல, வெறுமனே வாக்கியமா சொல்லிட்டு போல, சாட்சியத்தோட உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மதுவினால இன்றைக்கு ஒவ்வொரு வீட்லயும் என் அப்பா தண்ணி அடிக்கிறான்னு சொல்லி எவனாவது தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? என் புள்ள தண்ணி அடிச்சுட்டு வருவான், அவனுக்கு 11 மணிக்கு நான் கதவை திறந்து விடணும்னு சொல்ற தாய் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அப்படி என் வீட்டுக்காரன் இன்னைக்கு எனக்கு வருமானம் கொண்டு வரல, நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நான் எப்படி ஃபீஸ கொண்டு போவேன்னு தெரியும். ஒண்ணு இல்லைங்க, வர்ற வழியில இன்னைக்கு காலையில கல்யாண வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரேன். பெரிய அகல கால்வாய், அதுக்குள்ள 2 குடிமகன்கள் விழுந்து கிடக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தை நினைச்சு பாக்குறேன். அவர்களுடைய சுயமரியாதை எல்லாம் அந்த சாக்கடைக்குள்ள முங்கி கிடக்குதே. இதையெல்லாம் மீட்டெடுக்கணும். ஒவ்வொருத்தருடைய சுயமரியாதையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று 35 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிற இயக்கம் எந்த இயக்கம்? பாட்டாளி மக்கள் கட்சி. அதனுடைய வெற்றி விழா இது. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி உங்க ஒவ்வொருடைய சுயமரியாதையை மீட்டெடுப்பதற்காக வழக்கு தொடுத்து, ஆட்சியில இருக்கிறவங்களே கையெழுத்து போட்டு 500 கடையத்தான் மூட முடிஞ்சது இல்லையா? போன தேர்தலில் நீங்க ஓட்டு போடல, 200 300 வாங்கிட்டு எனக்கு என்னன்னு போனீங்க. ஆனாலும் இந்த மக்களோட சுயமரியாதை காப்பாற்றப்படணும்னு விடாம உச்சநீதிமன்றம் படியேறி வழக்கு தொடுத்து வென்று தமிழகத்துல 3321 கடை. அதுக்கே நம்ம சந்தோஷப்படுறோம். இந்தியா முழுக்க எத்தனை கடை? 90,000 கடை, நெருக்கி 1 லட்சம் கடை. இந்தியா முழுமைக்கும் ஒவ்வொரு மனுஷனோட சுயமரியாதையும் காப்பாற்றுறதுக்காக போராடி கொண்டிருக்கிற இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதனோட முதலமைச்சர் வேட்பாளராக நின்ற நமது அன்புமணி அண்ணன் பின்னாடி நம்மளுக்கு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுத்து வச்சிருக்கணும். அவர் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு வாய்ப்பளியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். நான் நினைக்கிறேன் நாங்கெல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவரோட கரங்கோர்த்து ஒவ்வொரு மேடையும் ஏறி இறங்குகிறோம். சுயமரியாதை இந்த வார்த்தை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்டி ஹீரோ வர்ஷிப்ல உள்ள போயிட்டோம். இந்த வார்த்தை உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போறேன். சிகரெட்டை தூக்கி போடுறதை என்னைக்கு கைதட்டி ரசிச்சீங்களோ அன்னைக்கு நல்லவன் பின்னாடி போறதை விட்டுட்டீங்க இல்லையா? சிகரெட்டை தூக்கி போறதை ரசிச்சு இவன் தான் ஹீரோன்னு நீங்க என்னைக்கு நம்புனீங்களோ அன்னைக்கு நல்லவன் பின்னாடி போறதை விட்டுட்டீங்க. கக்கன் காமராஜரை மறந்துட்டீங்க. இன்னைக்கு நமக்கு அமைச்சர்களா யார் இருக்கிறா? எப்பா சென்னையில இருக்கிற ஒரு பெரிய தெருவார வாங்கன்னு ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுகிற அமைச்சர் வேலுமணி இல்ல, தனியார் பால்ல கலப்படம் இருக்குன்னு புகார் சொல்ற அமைச்சர் டேம
தெர்மாக்கோல் போட்டு மூடுகிற. ஆனா 8 அமைச்சர்களை வச்சுட்டு ஆட்சி செஞ்ச கக்கனையும் காமராஜரையும் ஏன் மறந்தோம்? காரணம், நம்ம மோசமானவனா நல்லவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். 2 சின்னம் போன தேர்தலில் நான் திருப்பி பேசினேன். ரெட்டலையும் உதயசூரியனையும் மட்டும் ஒரு சட்டம் போட்டு எல்லாருக்கும் சின்ன புதுசா தாயா கொடுக்க போறோம்னு சொன்னா அந்த எலெக்ஷன்ல எல்லாரும் தோத்து போயிடுவாங்க. கருணாநிதியும் தோத்து போயிடுவாரு, ஜெயலலிதாவும் தோத்து போயிடுவாங்க. ஆனா இது நடந்துருச்சு. போன தேர்தலில் பேசிட்டே இருந்தோம், ஒரு சின்னம் இப்ப இல்லாம போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த சின்னம் இல்லாம போகுது. அடுத்து பேசப்படுகிற ஒரே சின்னம் எது? ஒரே சின்னம் எது? ஆகவே மக்களுக்கான சிந்தனை. பொங்கல் ஆனா நம்மள 100 ரூபாய் காசுக்கு 2 கரும்புக்கு நியாய விலை கடையில நிக்க விடுறானே, என்னுடைய தன்மானத்தை பத்தி இந்த அமைச்சர்கள் எப்படி கவலைப்படுவார்கள்? அவங்களே அவங்க தன்மானத்தை பத்தி கவலைப்படல. டயர் கடையில விழுந்து கும்பிடுறாங்க, காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அப்படி இருக்கும் போதா உங்களுடைய ஒவ்வொரு பெண்ணோடைய சுயமரியாதை பற்றி அவன் கேள்வி கேட்க போறானா? இல்ல. எனவே உங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஈரோடு சுயமரியாதை மண்ணில இருந்து நான் பேசுறேன். உங்க எல்லாருக்கும் தமிழகத்தோட நான் தமிழன்டான் நீங்க தலை நிபரணும்னா, சுயமரியாதையோட நிக்கணும்னா நாம அடுத்து நல்லவர்களுக்கு ஓட்டு போடணும், படித்தவர்களுக்கு ஓட்டு போடணும், போராட நம் மக்களுக்காக களமிறங்குவவர்களுக்காக ஓட்டு போடணும். இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு 31ஆம் தேதி வந்தது. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒவ்வொரு பெண்களாக ஒவ்வொரு பகுதியிலிருந்து எனக்கு தொலைபேசினாங்க. ஒண்ணுமில்ல, இன்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சென்னையில நன்மங்கலம் பகுதியில இருந்து எனக்கு போன் பண்ணி எங்க பகுதியில் இருக்கிற டாஸ்மாக நாங்க எப்படி மூடலாம், நீங்க வர முடியுமான்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி கேக்குறாங்க? அவங்களுக்கு திலகபாமாவை தெரியாது. பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கில் வெற்றி கட்டு சாராயத்துக்கு எதிராக நின்றுக்குது அப்படிங்கிற பதிவு இன்றைக்கு தமிழகத்துக்கு போய் சேர்ந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்று நின்று பேசிக் கொண்டிருப்பதனால் இப்படி ஒரு மதிப்பு உருவாகி இருக்கிறது. அப்படி ஒரு சுயமரியாதை எனக்கு தந்த இந்த இயக்கம் ஒவ்வொரு மனிதனின் சுயமரியாதையையும் காப்பாற்ற வேண்டுமானால் நாம் போராட்டக்காரர்களாக களமிறங்க வேண்டும். நகராட்சி அலுவலகங்கள் எல்லாத்திலும் இறங்கி கேள்வி கேளுங்க. ஐயா இந்த வருஷத்துக்கு சொன்னாரு போராட்டக்காரனாக மாறுங்கள் என்று. நீங்க வெங்க கத்தியெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். ஒவ்வொரு நகராட்சியிலும் இறங்கி எனக்கான ரோடு எங்கே, எனக்கான குடிநீர் எங்கே, எனக்கான பாலம் எங்கே என்று கேள்வி கேட்க தொடங்குங்க. அதுக்கான வலுவை பாட்டாளி மக்கள் கட்சி தந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த விழாவில் அமைந்திருக்கும் பெருவாரியான பெண்கள் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தமிழகத்தின் எல்லா பகுதியிலும் பெண்கள் நாங்க தீர்ப்பு வாங்கி கொடுத்தாலும் கொடுத்தோம். ஒவ்வொரு பெண்களும் இறங்கி போராட தொடங்கி மக்களுக்கு பெரிய விழிப்புணர்ச்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சேர்ந்து நாம் எல்லோரும் உரத்த கரகோஷத்தோடு ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம் என்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்துக்கு சாராய கடைகளை மதுக்கடைகளை எதிர்த்து போராடும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் எனது வீர வணக்கங்கள். அந்த பெண் போராடுவதற்கான பலத்தை தந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எனது நன்றியை சொல்லி நாங்கள் அடுத்த தமிழகம் எங்கள் கைகளில். மக்கள் நீங்கள் எல்லோரும் எங்களோடு இணைந்து கைகோருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.